ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் பல்டி. மலையாளம் மற்றும் தமிழ் 2 லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க உன்னி சிவலிங்கம். படத்துக்கு சாய் அபயங்கர் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு. புலிக்கல் அவர் தான் வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சிவ்குமார் பணிக்கர். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஷேனிகம், சாந்தனு, பூர்ணிமா, இவங்கெல்லாம் அல்போன்ஸ் புத்திரன், செல்வராகவன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, கபடி விளையாடக்கூடிய ஒரு டீமு அண்ட் அவங்கள வந்து இன்னொரு டீம் வின் பண்ண மாட்டேதேன்னு சொல்லிட்டு வில்லனுடைய டீமுக்கு ஆட வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அண்ட் அவர் ட்ரை பண்ணது என்ன ஆச்சு அதுக்கப்புறமா அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய டீம் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி டீம். ஸோ கபடி டீம் வந்து பஞ்சமித்ரம் அவங்க வந்து ஒரு செட் பண்ணி அவங்க எங்கே போனாலுமே வின் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு டீமு. ஸோ அதே போல் இந்த பக்கம் வந்து செல்வராகவன் அவருக்கான டீமுக்கு ஆடுறதுக்காக கூப்பிடுறாரு. இவங்க எங்கே போனாலும் வின் பண்ணுறாங்க, நம்ம டீம் வந்து பெரிய அளவில் போக மாட்டுது அப்படின்றதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மலையாளம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். ஸோ பாதி வந்து கேரளாவில் இருக்க நடக்கிற மாதிரியும் அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேசக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் இந்த மாதிரி வேரியேஷன்லாம் நிறையவே காட்டியிருப்பாங்க. அண்ட் ஷேனிக்குமோட சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கேரக்டருங்கெல்லாம் வந்து கடைசியாக காசு நிறைய தரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஓகே 1க்கு 3 மடங்கு கிடைக்குது. அவங்க ஏன்னா காசு கொடுத்தாங்கன்னா மற்ற டீமுக்கு போய் விளையாடுறவங்க தான். அப்போ ஏன் நம்ம விளையாடக்கூடாது, விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் போனதுக்கப்புறமா உண்மையிலே ஒரு கபடி விளையாட தான் கூப்பிட்டாரா இல்லை வேறு என்ன பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷேட் கொண்டவர். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க எப்படி போய் லாக் ஆகுறாங்க அண்ட் இவங்க வந்து அல்போன்ஸ் புத்திரனோட எப்படி மோதுறாங்க அண்ட் அங்கே வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை இருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேனிக்குமுடைய 25வது திரைப்படம் இந்த பல்டி. தமிழில் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் முழு நீள தமிழ் படத்தில் வந்து மெட்ராஸ்காரன் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஷேனிக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பல்டி திரைப்படம் தான். அண்ட் மறுபடியும் வந்து அவருடைய மாஸான ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாமே இந்த பல்டி படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்படி வந்து மலையாளத்தில் அவருக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கோ அதே போல் இந்த படத்து மூலயமா மெட்ராஸ்காரன் படத்து மூலயமாவும் சரி அண்ட் பல்டி படத்துலேயும் வந்து அவருக்கு தமிழ் ஆடியன்ஸும் வந்து பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோயிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாந்தனு சூப்பரான சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருக்கிறாரு. அல்போன்ஸ் புத்திரன் ஓ மை காட், ஒரு டைரக்டர் அப்படின்றவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சூப்பராக பண்ணுறவர் அப்படின்றது அல்போன்ஸ் புத்திரனாக இருக்கட்டும் இல்லை செல்வராகவனாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே படத்து வந்து என்னையா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அவங்களோட வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உன்னி சிவலிங்கம் டைரக்டர் எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வாங்கியிருக்கிறாரு. படத்தினுடைய மியூசிக் சாய் அபேகர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஆஸ் அ ஒரு மூவியாக வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு அவருடைய இசையில் சிங்கிள் சாங்ஸாக கேட்டிருக்கிறோம். த்ரூ அவுட் ஒரு மூவி ஆர்ஆரோடு சேர்ந்து பார்க்கும்போது இவருடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படம் தான் இந்த பல்டி திரைப்படம். சாய் அபேகர் உண்மையிலேயே சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த மாஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ரொம்ப அழகாக மியூசிக்கில் சொல்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் ஓவராலாக பல்டி திரைப்படம் மாஸ் ஆக்ஷன் பிளாக் கமர்ஷியல் படம். இதை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.